PSLV-C-52 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவிய இஸ்ரோ 3 செயற்கைக்கோள்களும் சரியான பாதையில் செலுத்தப்பட்டதாக அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்பு. ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு தொடக்கம். சமூக வலைதளங்களில் நேற்று கேள்வித்தாள்கள் வெளியானதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை. தமிழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். ஆள் மாறாட்டத்தை தவிர்க்க மாணவர்களின் கைரேகைகளை பெற உத்தரவு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். நூதன உத்திகளை கடைபிடித்து வாக்கு சேகரிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி. வேட்பாளர்கள் முன்னிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இயந்திரங்கள். முல்லைப் பெரியாறு அணையை கண்காணிக்க கேரள அரசு புதிய ஏற்பாடு. கேரள நீர்ப்பாசனத் துறையின் சார்பில் தனி செயற்பொறியாளரை நியமிக்க முடிவு. கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குவிந்த நோயாளிகள். சிறப்பு முகாம்கள் நடத்த பொதுமக்கள் வேண்டுகோள். திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அருகே வெறிநாய் கடித்ததில் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல் நிலையம் முன் மக்கள் போராட்டம். திருக்கடையூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை சேதம் செய்த பன்றிகள். சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் பன்றிகளை அப்புறப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரகாண்ட், கோவா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தேர்தலில் வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து ஜனநாயகத்தின் பண்டிகையை சிறப்பிக்க வேண்டும் என பிரதமர் மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மேலும் 34,113 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று முதல் மின்சார ரயில்கள் 100% இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் மேலும் 54 சீன செயலிகளை தடை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனியில் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று பிராங்க் வால்டர் ஸ்டீன்மையர் 2வது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நியூசிலாந்தில் கொரோனா தடுப்பூசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் பல நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தங்கள் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அதனை தங்கள் நாட்டு வீரர்கள் விரட்டியடித்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. ப்ரோ கபடி லீக்கில் உத்தரப்பிரதேசம், குஜராத் அணிகள் மோதிய போட்டியில் குஜராத் அணி 38க்கு 31 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ
கபடி லீக் மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு அணியும் ஜெய்ப்பூர் அணியும் மோதின. இதில் பெங்களூரு அணி 45க்கு 37 என்ற புள்ளிகள் கணக்கில் ஜெய்ப்பூரை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து PSLV-C-52 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. 3 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் இந்த PSLV-C-52 ராக்கெட்டுக்கான கவுண்டவுன் நேற்று அதிகாலை 4:29 மணிக்கு தொடங்கிய நிலையில் சரியாக இன்று காலை 5:59 மணிக்கு ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. 4, 3, 2, 1, 0. C-52 आसमान की ऊंचाइयों पर जाता हुआ C-52 விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள 3 செயற்கைக்கோள்களில் பிரதான செயற்கைக்கோள் EOS-04 ரிசார்ட் 1A என்ற அதிநவீன ரேடார் செயற்கைக்கோள் இஸ்ரோவால் வடிவமைக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோளுடன் இணைந்து இன்ஸ்பயர் சாட்-1, INS-2DD ஆகிய 2 சிறிய வகை செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் இன்ஸ்பயர் சாட்-1 செயற்கைக்கோள் இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் ஆய்வு மாணவர்களின் ஒருங்கிணைப்பில் வடிவமைக்கப்பட்டது. மற்றொரு செயற்கைக்கோளான INS-2DD ஐ இந்தியா மற்றும் பூட்டான் நாடு ஒருங்கிணைந்து உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் மூலம் பூமியின் வெப்பம், நீர்நிலைகளில் வெப்பநிலை உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட உள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக சோமநாத் நியமிக்கப்பட்டதை அடுத்து அவர் தலைமையில் விண்ணில் செலுத்தப்படும் முதல் ராக்கெட் இதுவாகும். जैसा कि आपने सुना, PSLV-C-52 EOS-4 मिशन सफलतापूर्वक हासिल कर लिया गया है. The mission PSLV-C-52 EOS-04 has been successfully accomplished. And we here take leave from you as we take you. தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வகுப்புகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த முதல் கட்ட கலந்தாய்வின் மூலம் 5076 மாணவர்கள் MBBS படிப்பில் சேர்ந்துள்ளனர். இதில் 3772 பேர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 73 பேர் சேர்ந்துள்ளனர். கொரோனா விதிகளுக்குட்பட்டு வகுப்புகளையும் விடுதிகளையும் நடத்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உணவு விடுதிகளில் 50% இடங்கள் மட்டுமே ஒரு நேரத்தில் நிரம்பியிருக்க வேண்டும். கல்லூரி வளாகத்தில் சுகாதாரத்துறையின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கூட்டமும் நிகழ்வும் நடத்தக்கூடாது என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் 25 மாணவர்கள் முதல் நாள் வகுப்புக்கு வந்தனர். புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு ரோஜா பூக்கள் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழகத்தில் 12ஆம் வகுப்புக்கான திருப்புதல் தேர்வு வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே வெளியானதால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். தமிழகத்தில் தற்போது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான திருப்புதல் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று 10ஆம் வகுப்பிற்கு அறிவியல் தேர்வும் 12ஆம் வகுப்பிற்கு கணித தேர்வும் நடைபெற இருந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கல்வி மாவட்ட பகுதியில் வினாத்தாள்கள் வெளியாகியிருப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருட்செல்வம் பொன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாலத்தீவிலிருந்து வடகடலோர கர்நாடகா வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமாக மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை அடுத்த பூந்தமல்லி நகராட்சியில் வரதராஜ பெருமாள் கோவில் அருகே உள்ள குளத்தில் குப்பைகள் கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க புதுயுகம் இளம்படை வீரர் பிரேம்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பூவிருந்தபள்ளி நகராட்சியில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அருகே அமைந்துள்ள பாழடைந்த குளம் சமீபத்தில் தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் அந்த வழியே செல்லக்கூடிய பொதுமக்கள் கவர்களில் குப்பைகளை கொண்டு வந்து குளத்தின் அருகே வீசிவிட்டு செல்வதால் குளம் மேலும் மாசடைந்து கொண்டுதான் வருகிறது. தூய்மை பணியாளர்கள் மூலம் தினந்தோறும் குப்பைகள் அகற்றப்பட்டாலும் தினந்தோறும் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டிவிட்டு தான் செல்கின்றனர். பயன்பாடற்று கிடந்த இந்த குளம் அண்மையில் தூர்வாரப்பட்ட நிலையில் இந்த பகுதி மக்கள் மீண்டும் குப்பைகளை கொட்டி அசுத்தம் செய்வதாக பிரேம்குமார் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு ஓமலூர், காடையம்பட்டி, கருப்பூர் பேரூராட்சிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர், கருப்பூர், காடையம்பட்டி ஆகிய பேரூராட்சிகளில் உள்ள தலா 15 வார்டுகளுக்கு தலா 15 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளான 18ஆம் தேதி போலீஸ் பாதுகாப்புடன் அந்தந்த பகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு வார்டு வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் வெளியான அதே வினாத்தாள்கள் மாணவர்களுக்கு வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான திருப்புதல் தேர்வு நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான திருப்புதல் தேர்வின் வினாத்தாள்கள் நேற்று சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து வந்தவாசியை அடுத்துள்ள பொன்னு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று வெளியான அதே வினாத்தாள்கள் திருவண்ணாமலை மாவட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை பன்றிகள் அழித்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருக்கடையூர், ஆக்கூர், திருவிடைக்கழி, பரசலூர், கிடாரங்கொண்டான், கீழையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 50,000 ஏக்கருக்கு மேல் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. பருவம் தவறி பெய்த மழையில் விளைந்துள்ள கதிர்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் திருக்கடையூர் சுற்றுவட்டார பகுதியில் நூற்றுக்கணக்கான பன்றிகள் வயலில் இறங்கி சம்பா பயிர்களை தின்றும், பயிர்களை வயலில் சாய்த்தும் சேதப்படுத்தி வருகின்றன. விளைநிலங்களை பாழ்படுத்துவதுடன் குட்டிகளை இன்று அங்கேயே சுற்றித் திரிவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். எனவே பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்த திருக்கடையூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் ரெட்டியார்சத்திரம் அருகே வெறிநாய் கடித்ததில் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே ராஜேந்திரன் என்பவர் சுமார் 250 ஆடுகளை வளர்த்து வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல் ஆடுகளை மேய்த்துவிட்டு பட்டியில் அடைத்த பிறகு வீட்டுக்கு சென்றுள்ளார். நாய் கத்தும் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது பட்டியில் இருந்த ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதறியிருந்தன. இதில் சுமார் 30 ஆடுகள் இறந்துவிட்டன. வெறிநாய்கள் குறித்து ஊர் பொதுமக்கள் காவல் நிலையத்திலும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இறந்த ஆடுகளை வாகனத்தில் கொண்டு வந்து ரெட்டியார்சத்திரம் காவல் நிலையம் முன்பாக வைத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வள்ளியூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் திருச்செந்தூர் செல்லும் சாலையில்
கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே சுரங்கப்பாதை கட்டப்பட்டது. இந்த சுரங்கப்பாதையின் இருபுறத்திலும் இருந்து தொடர்ந்து தண்ணீர் கசிந்து வருவதால் மழைக்காலங்களில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் போதிய ஆட்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் நின்று சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பருவநிலை அடிக்கடி மாறி வருவதால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கும் மக்கள் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்க கேரள நீர்ப்பாசனத்துறையின் சார்பில் தனி செயற்பொறியாளர் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கேரள தனி செயற்பொறியாளர் வருங்காலங்களில் முல்லை பெரியாறு அணையின் நீர்வரத்தில் துவங்கி கசிவு நீர் அளவு கணக்கிடல், நீர் வெளியேற்றம், மழைப்பதிவு, நீர்மட்டம் ஆகியனவற்றை தினமும் நேரடியாக கண்காணிப்பார் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழக பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் முல்லை பெரியாறு அணையின் உரிமையில் கேரளா தலையிட உள்ளதாகவும், அணையின் உரிமைகள் கேரளாவால் பறிக்கப்பட உள்ளதாகவும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்க கேரள தனி செயற்பொறியாளர் நியமன முடிவிற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் எனவும் தமிழக பொதுப்பணித்துறை அலுவலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான கைவினைப் பொருட்களின் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சகத்தின் சார்பில் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் ஹூனர் ஹாட் என்ற தேசிய அளவிலான கைவினை உணவு மற்றும் கலாச்சாரத்தின் தனித்துவமான சங்கம கண்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழகம், ஆந்திரா, இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், லடாக், சிக்கிம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் தங்களின் கைவண்ணத்தால் உருவான விதவிதமான பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த கண்காட்சி வரும் 22ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. இதில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருவது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்பாளர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரதான அரசியல் கட்சி வேட்பாளர்களை மிஞ்சும் வகையில் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு நூதன முறைகளை பயன்படுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி 11வது வார்டு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு ஆப்பிள் பழங்களை கொடுத்து வீடு வீடாக வாக்கு சேகரித்து வருகிறார்.
இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதிகளில் வேட்பாளர்கள் சிலம்பம் சுற்றியும் தண்ணீர் குழாய்களை வீடு வீடாக எடுத்து சென்று பிரச்சாரங்கள் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சி 4வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவருக்கு மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் அந்த வார்டு மக்கள் அதிகம் செல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து காலணி தைத்தும் பாலிஷ் போட்டு கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். இதேபோல் தருமபுரி நகராட்சி 14வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மீன் சமைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் என பொதுமக்கள் முன்னிலையில் வாக்காளர் ஒருவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பணம் கொடுக்க மாட்டேன் எனவும் நான் பதவிக்கு வந்தால் அரசு பணத்தில் ஒரு ரூபாய் கூட லஞ்சமாக அல்லது கமிஷனாக. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சி 7வது வார்டில் பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க அலங்கார குடைகள் பிடித்தபடி வேட்பாளர் ஆதரவாளர்களின் புடைசூழ நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சியில் மனைவியை ஆதரித்து கணவரும் கணவரை ஆதரித்து மனைவியும் வாக்காளர்களுக்கு சால்வை அணிவித்து வாக்கு சேகரித்தனர். மதுரை மாநகராட்சி வார்டு 63இல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஒருவர் கொசுவலைக்குள் பொதுமக்களோடு வலம் வந்து வாக்கு சேகரித்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள சலங்கப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் KC கருப்பணன் தனது வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கைத்தறி நெசவாளர்கள் வீட்டிற்கு சென்ற அவர் கைத்தறியில் அமர்ந்து நெசவு செய்து கொண்டே நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ள குத்துச்சண்டை வீரர்களுக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாள நாட்டில் நேபாள யூத் டெவலப்மெண்ட் அமைப்பு சார்பில் சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, நேபாளம், தாய்லாந்து, பூட்டான் உள்ளிட்ட 5 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் ஆகாஷ்குமார், தினேஷ் மோகன், சந்தன செல்வம், பாலாஜி ஆகியோர் தமிழகம் சார்பில் கலந்து கொண்டு 3 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். முதல் முறையாக சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து ஊருக்கு திரும்பிய குத்துச்சண்டை வீரர்களுக்கு பொதுமக்கள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஹரியானா நடந்த நேஷனல் மேட்ச்சில் பசங்க வின் பண்ணி இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிருந்தாங்க. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த நேபாள் நடந்த டோர்னமெண்ட்டில் 3 கோல்டு 1 சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் இதே ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் பசங்க போயிட்டு வின் பண்ணிட்டு வராங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நேபாள நாட்டில் சர்வதேச அளவிலான குத்துச்சண்டை போட்டி ரங்சாலா ஸ்டேடியம் போக்ராவில் நடைபெற்றது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருந்து குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு இடைப்பிரிவில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்து கொண்ட தென்காசி மாவட்ட மாணவர்கள் 7 தங்கப் பதக்கங்களையும் 2 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இந்நிலையில் ஊர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு தென்காசி மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தினர் பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
மாசி மண்டல திருவிழாவை ஒட்டி ரிஷப வாகனத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் சித்திரை வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாசி மாத மண்டல திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். திருவிழாவின் 6ஆம் நாளில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையும் தனித்தனியாக ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி கோவிலை சுற்றியுள்ள 4 சித்திரை வீதிகளிலும் வலம் வந்தனர். தங்க வைர நகைகளோடு பட்டு அலங்காரத்தில் வலம் வந்த மீனாட்சி அம்மனையும் சுவாமியையும் திரளான பக்தர்கள் கூடி நின்று தரிசனம் செய்தனர். தெங்குமர ஹாடா மக்கள் சமவெளி பகுதிக்கு செல்ல ஆர்வம் காட்டுவதால் வருவாய் அதிகாரிகள் தலைமையில் மறு குடியமர்வுக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. பவானிசாகர் புலிகள் காப்பகத்தில் உள்ள பவானிசாகர் வனப்பகுதியில் தெங்குமர ஹாடா கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 750 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் அன்றாட போக்குவரத்திற்கு பரிசலையே நம்பியுள்ளனர். மேலும் மழை வெள்ள காலங்களில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்படுவதாக இந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தெங்குமரஹாடா மக்கள் சமவெளி பகுதிக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதையடுத்து மறு குடியமர்வு செய்வதற்கு மக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் தெங்குமரஹாடாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கிராம மக்களின் கருத்துக்களை வீடு வீடாக பதிவு செய்வதற்கு 3 கிராம நிர்வாக அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான பணியை துவக்கியுள்ளனர். இந்த அறிக்கைகளை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிண்டி கவர்னர் மாளிகையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாகவும் பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி பதவியேற்று இருந்தார். உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் பரிந்துரையின் பேரில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரியை நியமித்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து கிண்டி கவர்னர் மாளிகையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பூதேவி ஸ்ரீதேவி சமேத வேணுகோபால பெருமாள் அலங்காரத்தில் எழுந்தருளினார். மதுரையின் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாகவும் 47வது வைண திவ்ய தேச தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் கூடலழகர் பெருமாள் கோவிலில் மாசி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கூடலழகர் பெருமாள் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனையொட்டி அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தெய்வ ஆராதனை காண்பித்தனர். தேவியர்களுடன் எழுந்தருளிய பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவர் தவறவிட்ட 1 சவரன் தங்க செயினை அந்த மருத்துவமனையின் பாதுகாவலர் பத்திரமாக எடுத்து அந்த பெண்மணியிடம் ஒப்படைத்த நிகழ்வு பாராட்டை பெற்றுள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனைக்கு நாள்தோறும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு வந்த பெண் ஒருவரின் தங்க நகை காணாமல் போனதை அடுத்து அவர் மருத்துவமனை வளாகத்தில் நகையை தேடி அலைந்துள்ளார். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் கிடந்த 1 பவுன் தங்க செயினை அந்த மருத்துவமனையில் பாதுகாவலராக வேலை பார்க்கும் பிரபாகரன் என்பவர் எடுத்து அதனை மருத்துவர்கள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ஒப்படைத்தார். பிரபாகரனின் இந்த செயலை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாளில் சண்முகர் வெள்ளை சாத்தி கோலத்தில் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா
கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 7ஆம் திருவிழாவான இன்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. 8ஆம் விழாவான இன்று சுவாமி சண்முகர் வெண்பட்டு அணிந்து வெண்ணிற மலர்கள் சூடி வெள்ளை சாத்தி கோலத்தில் பிரம்மன் அம்சமாக பெரிய வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவை மாவட்டத்தில் குண்டுவெடிப்பு தினத்தையொட்டி போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பிரதீப்குமார் உத்தரவின் பேரில் கோவை பேருந்து நிலையம், பொழுதுபோக்கு இடங்கள், பூங்கா உள்ளிட்ட நகரின் முக்கிய இடங்களில் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவையில் குண்டுவெடிப்பு நடந்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அலுவலகத்திற்கு சொந்தமான ஆவணங்கள், பொருட்கள் வைக்கும் அறையில் தீப்பிடித்து எரிந்தது. இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறும் நேரத்தில் ஆவணங்கள் வைக்கும் அறை தீப்பிடித்து எரிந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அடுத்த சொரஞ்சேரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடியிருப்பு பகுதியில் திடீரென சுமார் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்தது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் பூந்தமல்லி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த பாம்பினை லாவகமாக பிடித்துச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தெற்குப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன். இவர் உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது வீட்டில் உள்ள பீரோ உடைக்கப்பட்டு 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 40 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் கைரேகைகள் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்கள் சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு ரயில்வே கால்பந்தாட்ட வீரர் பயிற்சி மேற்கொண்ட போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியைச் சேர்ந்தவர் கால்பந்து விளையாட்டு வீரர் அமிர்தராஜா. இவர் தமிழ்நாடு ரயில்வே கால்பந்து அணியின் சார்பாக பல்வேறு போட்டிகளில் விளையாடியுள்ளார். இவர் ICF-இல் பணிபுரிந்து வந்தார். இவர் நொளம்பூர் பகுதியில் உள்ள மைதானத்தில் பயிற்சி மேற்கொண்ட போது திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து சிகிச்சைக்காக அவரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் அமிர்தராஜா உயிரிழந்த சம்பவம் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் கால்பந்து விளையாட்டு வீரர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற உலக ரயில்வே ஊழியர்களுக்கான கால்பந்து போட்டியில் இந்தியன் ரயில்வே அணியில் விளையாடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு பெரியார் நகரில் வசிக்கும் தலைமை காவலர் ஆறுமுகம். இவர் திருமண நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்று வீடு திரும்பும்போது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 6 சவரன் தங்க நகைகள் திருடு போனது தெரியவந்தது. இதேபோல அதே பகுதியில் உள்ள அடுத்த தெருவில் வசிக்கும் ஓட்டுநர் ராஜாராம் வீட்டில் விலை உயர்ந்த லேப்டாப் திருடு போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் திடீரென பரவலாக பெய்த மழை காரணமாக சாலையில் சென்றோர் சிரமத்திற்கு உள்ளாகினர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியில் திடீரென நகர பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரி நகர பகுதிகளான ஒயிட் டவுன், முதலியார்பேட்டை, முருகம்பாக்கம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த திடீர் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் செல்வோர் சிரமத்திற்கு உள்ளானார்கள். மேலும் இந்த திடீர் மழை காரணமாக நகரப்பகுதி குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியுள்ளது.
செஞ்சி அடுத்த காரை ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பொதுமக்களை அனுமதிக்கவில்லை என சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காரை ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கு சென்ற நிலையில் பணித்தள பொறுப்பாளர்கள் அனுமதிக்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அனந்தபுரம் ஒட்டம்பட்டு சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சி 15வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் நடிகர் விஜயகாந்த் வேடமிட்ட கலைஞருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த கலைஞருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடைகள் அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர்மன்ற 20வது வார்டு உறுப்பினருக்கான பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் திருவள்ளூர், திருநகர், சர்ச் முதலாம் வீதி, 100 அடி சாலை போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் கொடுத்து பிரச்சாரம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பாலசமுத்திரம் பேரூராட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஒருவர் டீக்கடையில் அமர்ந்திருந்த வாக்காளர்களை கவர தானே டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் நகராட்சி 35வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் மேல தாளத்துடன் சென்று பெண்கள் குத்தாட்டம் போட ஆரவாரத்துடன் வாக்கு சேகரித்தார்.